Hi friends, welcome back to JJ Vlogs. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா இப்போ வந்து நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுருந்தாங்க எல்லோரும். அதனால் நான் என்னென்னா ஓகே டேடி வந்துட்டு அப்போது லாக்டவுன் டைமில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ரவை தோசை செஞ்சு கொடுத்தாங்க. இது நாங்கள் எப்போவுமே லைக் குயிக்கான ஒரு ரெசிபி தான் இது ஓகேங்களா. அதனால தான் வந்து நான் மினி vlogன்னு சொன்னேன் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இப்போ என்னென்னா டேடி வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணின்னு இருக்காங்க, எல்லாமே ஆயின்னு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இவங்க டேடி தான் எப்போவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா டேடி தான் வந்து வித்தியாசமாக செய்வாங்க. மம்மி எல்லாம் வந்து எப்போவுமே சாம்பார் அது இது செஞ்சுன்னே ரிப்பீட்டட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேடி வந்துட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் வித்தியாசமாக செய்வாங்க, சூப்பராகவும் செய்வாங்க, டேஸ்டியாக இருக்கும் டேடி செய்கிறது. ஸோ நான் டேடி செய்கிறதுக்காகவே ஒரு குக்கிங் சேனல் செப்பரேட்டாக பண்ணலான்னு இருக்கேன், அதுவும் ஐடியா இருக்குது, பார்க்கலாம். டேடிக்கு அவ்வளோ டைம் இல்லை, எனக்கும் அவ்வளோ டைம் இல்லாதனால ஸோ அப்பப்போ எப்போ நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேடி வந்து குயிக்காக ஒரு ரவை தோசை செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ரவை தோசை எப்படி செய்யுதுன்னு. அதோட மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேடி வந்து சட்னி ரொம்ப செய்வாங்க, அது ஒரு சட்னி செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ரொம்ப பேசின்னு இருக்கேன், வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு டேடி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேடி வந்து ரவா தோசை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்க்ரீடியன்ஸ் சொல்லுங்க. இன்க்ரீடியன்ஸ் ஆட்டா, ரைஸ் ஃப்ளவர், இது மூணு கூட இது கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட இந்த ஜீரா, சோடா அண்ட் ஹல்தி, மஞ்சள். அதுக்கு தேவையான ஐட்டம் வந்து இந்த நெய். இது வந்து வீட்லயே நாங்க காசின நெய் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி வந்துட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் இது பால் ஏடெல்லாம் எடுத்து காசின கீ ஓகேங்களா. ஸோ இது வந்து தோசைக்கு ரெடி. இந்த பக்கம் சட்னிக்கு சட்னி அது வேணும், ஏன்னா தோசை வந்து அவ்வளோ காரமாக இருக்காது. ஸோ அதால் வந்துட்டு அதுக்கு கடலையோட புதினா, காரமாக இருக்கிறதுக்காக சில்லி, கோகோனட், ஜிஞ்சர் கார்லிக், ஆனியன் ப்ளஸ் புதினா, சாரி கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு லைட் சுகர் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்பைசி சட்னி ரெடி. ரவா தோசை will have a good taste. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க இப்போ தோசை வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் ஸ்டெப் வைஸாக பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான தோசை, லைட் வெயிட்டாக இருக்கும், அதுக்கு வந்து காரமான சட்னி. ஸோ வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் டேடி எப்படி தோசை செய்கிறாங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதுக்கு ஆனியன், அது கடலை, ஆனியன், புதினா, கொத்தமல்லி, சில்லி, கோகோனட், புளி, இதெல்லாமே சட்னி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து சட்னி வந்து டேடி வந்து வித்தியாசமாக பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ சக்கரைலாம் போடுறாங்க, ஏன்னா ஸ்வீட்னஸ்ஸும் கொடுக்கும் சட்னி. கார சட்னினா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொடுக்கும். ஸோ ரவை தோசை வந்துட்டு ரவை தோசைனா இது எப்படின்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ரவை தோசை ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் எப்படி வருது. நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், இப்போ நீங்கள் பாருங்கள் எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் வந்து எப்படி தோசை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து சட்னி ரெடி பண்ணால் தோசை இந்த பக்கம் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆகிடுச்சு, ஜஸ்ட் 2 minutes. ஸோ இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நல்லாயிருக்கும். லைக் தோசைக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி காரமான சட்னி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து ரைஸை சாப்பிட்டா கூட இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸை சட்னியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, சட்னி ரெடி. இதை வந்து நம்ம தாளிக்க மாட்டோம் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு தாளிச்சு சட்னி சாப்பிடுங்க, இதுக்கு வந்து தாளிக்க தேவையில்லை, அப்படியே தோசை தொட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ தோசை சுடும் போது பார்க்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் ஜாஸ்தி மாதிரி இருக்குது, பட் ஓகே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். இல்லை கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம சுகர் வேறு ஆட் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சட்னி எங்கே பாருங்கள் எவ்வளோ சட்னி சாப்பிட்றாங்க எங்கள் டாடி. சுமாராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சட்னி ரெடி. சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தான் நம்ம ரவா தோசை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி தான் ஓகேங்களா. ஸோ இப்போ தோசை சுட்டு சுட சுட சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரெடியா? என்ன சொல்லுங்க இன்க்ரீடியன்ஸ். ஆட்டா, அரிசி மாவு,
அரிசி மாவு ரெடிமேட் கடையில் வாங்கிப்பான். ஓகே பீல்ஸ் லாவுடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு போட்டாச்சு. இது சூஜி ரவாவா? சூஜி சிரோட்டி சூஜி சிரோட்டி ரவா. ஓகே, ஸோ இதுதான் மெயின் நம்ம ரவா தோசை செய்யறதுக்கு. சூட்டி ரவா, ஐயோ சூட்டி என்னது, சிரோட்டி ரவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரவாலெல்லாம் அவ்வளோ கை வைக்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரவாக்கு நம்மளுக்கெல்லாம் ஆபத்தில், ஏன்னா உப்புமாவே எனக்கு பிடிக்காது. வீட்டில் உப்புமா சேர்த்தே ரொம்ப கம்மி தான். ஓகே, உப்பு ராக் சால்ட் போட்டதுல எதுக்கு? டேபிள் சால்ட்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, சோடா 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 வாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து புது தவா நம்ம வாங்கியிருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மியாக வேணும். இப்போ அதில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். மஞ்சாதூள் புது புது புது. ஓகே, ஜீரா ஜீரம். இது ஜீரா இல்லை, இது இது வந்து ஜீரா ஜீராவா? அப்போ அந்த பச்சை கலர் ஆகுது, க்ரீன் கலர். சோம்பு. ஓகே, ஸோ நிறைய கன்ஃபியூஸ், ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் குக்கிங் செஞ்சேன், கொஞ்சம் மறந்துட்டுக்கிறேன் நான். இஞ்சி என்னது? இங்கு டைஜஸ்ட். ஓகே, இன்ஸ்டன்டாக சரியில்லை பச்சையா, டைஜஸ்ட்டுக்கு வேணும். போது போது ரொம்ப டைஜஷன் ஆகிட்டு போகுது. ஆனியன் எல்லாம் ஒன்று போடலையா? ப்ளஸ் இது வந்து ரொம்ப நல்லா பீட் பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இங்கு வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. ரொம்ப தடுக்குங்க, பெரிய பீட்டர். இது கூட பாத்திரத்தை நாங்கள் ஷஃபிள் பண்ணிட்டோம்னா அதில் சின்னதாக இருந்துச்சு. தண்ணி பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணி, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிளாஸ் தண்ணி ஊற்றின்னு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்படி எவ்வளோ தண்ணி வேணும் அந்த அளவு ஊற்றணும். இது ஆக்சுவலி வாட்டரியாக இருக்கணும். வந்துட்டு வீட்டில் செஞ்சது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் இந்த நெய் செய்யும் போது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி வாசனை வரும் வீடெல்லாம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நெய் செஞ்சுருக்காங்க மம்மி. ஓகே, ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு, நமக்கு தவாவும் ரெடி ஆகிடுது. இப்போது இதை எப்படி நம்ம ஊற்ற போகிறோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள், இது ஒரு இதில் தான் டீ எல்லாம் குடிக்கிறது. ஆனால் நம்ம வந்து இதுக்குன்னு இதில் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறோம் இந்த கப்பை. இதில் தான் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். ஓகே, தவாக்கு நல்லா காஞ்சிச்சு போல். ஓகே, ரெடி. பாருங்கள் இப்போ இப்படி ஊற்ற போகிறோன்னு. நல்லா பெரிய தோசை ஃப்ரெண்ட்ஸ், ஊத்தாப்பம் மாதிரி, ஓகேங்களா. ஸோ இது போட்டு நெய் எப்போ ஊற்றுறீங்க? ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. ஆஹா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம தோசையாக திருப்ப போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு ரவை தோசை. இதோட சட்னி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட போய் கொடுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. ஸோ அம்மா ஆல்ரெடி சாப்பிட்ருக்காங்க. இப்போ நான் போய் இந்தாம்மா மருமகன் செஞ்சது, மருமகங்க என்னது மருமகன் செஞ்சுக்கிறது. லாக்டவுன் டைமில் வரும்போது பஜித் எங்கள் தாத்தா இருக்கும்போது கூட சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போது க்ரீன் சட்னி. அப்போல்லாம் எங்கள் டேடி சட்னி சாப்பிட்டு பாருங்க, சட்னி சாப்பிட்டு பாருவாங்க. சட்னியா கலர் கலராக செய்வோம் டேடி. சட்னி 3 நாள் சட்னி. அந்த சட்னி இப்போ அதில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ், ரவை தோசை. சூடு சூடா சாப்பிடுமா. என்ன சட்னி எப்படி இருக்கு?
நல்லா இருக்கா? தட்டு ஒன்று வச்சு ஓகே, சட்னி ஆடி போட்டாச்சு, தோசை திருப்பியாச்சு. இப்போ போட்டு நல்லா மெரிசா இப்போ நான் இந்த தோசையை சாப்பிட்டு போகிறேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஓகே மீ, எப்படி இருக்குது தோசை? ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரவா தோசை சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி டயட் இருக்கிறவங்க, டயட்க்கிறவங்க நல்லா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா டயட்க்கிறவங்க இது சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டயட்க்கிறவங்க சாப்பிடலாம். நல்லா வெயிட்லெஸ் ஆகுங்க. வெயிட்லெஸ் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ்? வெயிட் லாஸ் ஆகும். வெயிட்லெஸ் ஆகுமாமா சொல்லி வெயிட் லாஸ்க்கு. ஓகே ஆயிடுச்சு. இப்போ டேடி இன்னும் டேடியே சுட்டு டேடியே சாப்பிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குது. ஆமாம், பாவம் டேடி மிச்சம் ஆன தோசையும் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுருக்காங்க. மம்மியே சாப்பிட்டுட்டாங்க தோசை. நல்லா மம்மி சாப்பிட்டாங்க. சட்னி சாசம், சட்னி தோசை பாருங்க, குக்கு சொல்லிடுறார். சட்னி நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ டேடி மம்மி சாப்பிட்ருக்காங்க. ஸோ டேடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு தோசை. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உட்காந்து நல்லா சூடாக வந்து போட்டாங்க. சரியா நான் அது வீடவே எடுக்கிறேன். நான் அப்பயே 3 தோசை சாப்பிட்டேன். ஆமாம், கண்ணு வச்சுட்டு போகிறாங்க. என்ன டிஷ்ஷு சுட்டு நானே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 3 தோசை சாப்பிட்டேன் நான். அங்கே உட்காந்து சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ கூட எடுக்கலை, ஏன்னா சூடாக சாப்பிட்டு இருந்தேன். நான் டேடி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. சட்னி மெயினாக ட்ரை பண்ணுங்க. சூப்பர் சட்னி இது. சட்னி ரொம்ப நல்லா இருக்கு. நான் அப்படியே நக்கி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சட்னியை. அங்கே பாருங்க, ஆல்ரெடி ஒருத்தங்க நக்கி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அப்பயே சொன்னேன், ரைஸ் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இட்லி கூட சாப்பிடலாம். இதனால் நம்ம தாளிக்க மாட்டோம், அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஓகே, இப்போ வந்துட்டு எதாவது நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு எல்லாம் வேலைக்கு போவாங்க. எனக்கு லீவு, ஜாலி. ஓகே, சாப்பிடுங்க.